கொஞ்ச நேரத்துல வயித்த கலக்க விட்டியாடா பையா. வெல்கம் டு ஜெடி விளாக்ஸ். தூத்துக்குடியில இருந்து மணாலிக்கு ஒரு பயணம் எபிசோட் 9. இன்னைக்கு நாங்க பேராகிளைடிங் பண்றதுக்கு தாங்க போறோம். மணாலி வரைக்கும் வந்துட்டு பேராகிளைடிங் கூட பண்ணாம போனா எப்படிங்க? என்னன்னாலும் பேராகிளைடிங் பண்ணாம மணாலி விட்டு போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஜேடி பிளாக்ஸ் பேராகிளைடிங். அப்படியே நாங்க புக் பண்ணவங்க வர சொன்ன லொகேஷனுக்கு வந்துட்டோம். அவங்க வச்சிருக்கிற வண்டியில எல்லாரும் போக முடியாத காரணத்தினால் ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, பாதி வேற விட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டானுங்க. சரி ரைட் அப்படின்ட்டு அவங்க ரூம்ல கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்படியே வண்டி வந்துருச்சு, வண்டியில ஏறியாச்சுங்க. பேராகிளைடிங் பண்றதுதான் அட்வென்ச்சர்னு பார்த்தா இவங்க வண்டியில போறது அதோட பெரிய அட்வென்ச்சரா இருந்துச்சு. பின்னாடி ஆள் இருக்காங்க, மலையில போறோம், அந்த கதையே கிடையாது மக்களே. பறந்துட்டாங்க. அப்படியே டேக் ஆஃப் பாயிண்ட்க்கு வந்து சேர்ந்துட்டோம். அப்படியே டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கோப்ரோவை கையில கொடுத்துட்டாங்க. டேக் ஆஃப் பண்றப்போ உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிரு அப்படின்ட்டாப்பா. நானும் எடுத்தேன் பாருங்க ஒரு ஓட்டத்தை. வெற்றிகரமா ஒரு டேக் ஆஃப் போட்டாச்சு. கிட்டத்தட்ட 7000-8000 அடியில பறக்க விட்டாங்க மக்களே. அந்த ஹைட்ல இருந்து கீழே பார்க்கும்போது கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அட என்றா இது இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நடுவானத்துல பறக்கிறப்ப உனக்கு சிக்ஸாக் பண்ணவா இல்ல 360 பண்ணவா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாப்ல. அடே பையா நீ இது வரைக்கும் பண்ணதே போதும்யா, இதுக்கே எனக்கு வயித்த கலக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு கெஞ்சிட்டு இருந்தேன். சத்தியமா சொல்ற மக்களே, வாழ்க்கையில ஒரு தடவையாவது பண்ண போற லிஸ்ட்ல இதையும் சேர்த்துக்கோங்க. சும்மா வெறித்தனமா இருந்துச்சு. மணாலி வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை மக்களே. வெற்றிகரமா ஒரு லேண்டிங்க போட்டு பேராகிளைடிங்க முடிச்சு விட்டாச்சு. பேராகிளைடிங் முடிச்ச சந்தோஷத்துல புதுசா ஓபன் பண்ண ஒரு கடையில பூந்துட்டோம். சிக்கன் பர்கர் சாண்ட்விச் வாங்கி நாக் அவுட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். செம ஜாலியா இருந்துச்சு. முடிச்சுட்டு நேரா கசோலுக்கு போய் எங்க ரூமை செக் இன் பண்ணிட்டு அப்படியே கேம்ப் ஃபயரை போட்டு பாட்டு பாடி ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு நாளே அருமையா முடிஞ்சு.